ரத்த அழுத்தம் ஒரு ஹைப்பர் டென்ஷன்னா என்னன்னே புரியலங்க. பட் கான்ஸ்டன்ட்டா மருந்து மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஸோ வெல்கம் டூ த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் த சீரிஸ் ஹைப்பர் டென்ஷன். ஸோ நம்மளோட பாடியில ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் கான்ஸ்டன்ட்டா சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷன் ஹார்ட்டோட பம்பிங் ஆக்ஷன்னால பாசிபிளா இருக்கு. ஸோ ஏன் இவ்ளோ ரத்தம் தேவை அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நம்மளோட கால் நகத்திலிருந்து தலை முடி வரைக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ப்ராப்பரா ஃபங்ஷன் ஆகணும் அப்படின்னா, பிளட்ல இருக்கிற நியூட்ரியன்ட்ஸ் அண்ட் செவரல் அதர் சப்ஸ்டன்சஸ் ரொம்பவே எசென்ஷியல். ஸோ இதனால தான் நம்மளோட பாடி பிளட் பிரஷர ஒரு குறிப்பிட்ட அளவுல நார்மல் ரேஞ்ச்ல மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கும். இது எப்போ அதிகமாகி ரத்த அழுத்தம் அப்படிங்கிற நிலைக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இமேஜின் வாட்டர் கம்மிங் அவுட் ஆஃப் அ ஹோஸ் பைப். ஸோ ஒரு பைப்ல இருந்து வர்ற தண்ணியோட வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, பைப்போட ஓப்பனிங்கை சுருக்குவோம். ஆர் அதர்வைஸ் பைப்போட சுத்தளவை கம்மி பண்ணுவோம். வெரி சிமிலர்லி நம்மளோட ரத்த குழாயில ஏதாவது அடைப்பு ஃபார்ம் ஆனாலோ, ஆர் அதர்வைஸ் ரத்த குழாயோட டயாமீட்டர் ஷ்ரிங்க் ஆனாலோ, பிளட் பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏன் ஷ்ரிங்க் ஆகுது? என்ன மாதிரியான அடைப்பு ரத்த குழாயில ஃபார்ம் ஆகுது? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.